ஒரு குட்டி கதை. ஒரு காட்டுல குரங்கு ஒன்று இருந்தது. அதற்கு செர்ரி பழங்கள்னா ரொம்ப பிடிக்கும். செர்ரி பழங்கள். அது ஒரு நாள் அழகான செர்ரி பழத்த பார்த்து, அந்த மரத்த விட்டு இறங்கி எடுத்து பார்த்தா, அது ஒரு சிறிய கண்ணாடி குவளை. அதுக்குள்ள தான் அந்த செர்ரி பழம் இருக்கு. குரங்கு குவளைக்குள்ள கைய விடுது. கைய ப விட்டு பழத்த இறுக பற்றிக் கொள்கிறது. ஆனா மூடிய கை வெளியில வரல. உள்ள போகும்போது நேரா போன கையி, வெளியில பழத்த பிடிச்சுக்கிறதுனால வடிவம் பெரியதானதுனால வெளியில கொண்டு வர முடியல. இது ஒரு ட்ராப், ஒரு பொறி. குரங்க பிடிக்க வேடன் வைத்த பொறி. குரங்கு எப்படி சிந்திக்கும் என்று அறிந்த வேடன் அவன். அவன் குரங்கு போராடுவதைக் கண்டு அங்க வரான். குரங்கு ஓட பாக்குது. கை குவளையில இருக்கிறதுனால வேடமா வேகமா ஓடி தப்பிக்கவும் முடியல. ஒரே ஒரு ஆறுதல், பழம் தன் கைப்பிடியில இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த குரங்கு மனசுக்கு ஒரு ஆறுதல். ஆனா வேடன் குரங்க தாவி பிடிக்கிறான். அதன் கை மேல ஒரு தட்டு தட்டுனோனே, அதிர்ச்சியில அந்த பழத்த விட்ட உடனே கை வெளியில வந்துருது. என்றாலும், அது வேடன் பிடியில அந்த குரங்கு மாட்டிக்குது. வேடன் அ கையில இந்த கண்ணாடி கோலியும், அந்த பழமும் சேதமாகாம அப்படியே இருக்கு. குரங்கின் சிந்தனை மனவழி சிந்தனை. கடைசியில் வரும் மரணமே வேடன். நாம் வேண்டாத ஆசையில இது மாரி ஏதாவது ஒரு விஷயத்துல நுழைந்து அகப்பட்டுக்கிறோம். இந்த சொந்த குவளை போல. வேடம் வரும் முன் கையை உருவிக் கொள்ள வேண்டும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.